என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பின்மாற்றங்கள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. பின்மாற்றம் வரும்போதெல்லாம் அதில் அநேக பின் விளைவுகளையும் நாம் பார்க்க நேரிடும். நம்மளை அறியாமல் அந்த பின்மாற்றம் நமக்குள்ளே வந்துடும். எனக்கெல்லாம் பின்மாற்றம் வராது, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சில நேரம் பின்மாற்றத்தினுடைய விளிம்பிலே நின்று இந்த வார்த்தையை சொல்லுவாங்கள்ல, அவர்களுக்கு தான் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கி போவது தேவ சித்தம் இல்லை. நீங்கள் பின்மாற்றத்தில் போய் விழுவதும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அவர் விரும்ப மாட்டார். எனவே பின்வாங்கி போகாதீங்க. பின்வாங்கி போவது ஆண்டவருடைய விருப்பமும் இல்லை, சித்தமும் இல்லை. வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 66வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்மாற்றத்தினுடைய விளைவு என்ன? பின்மாற்றத்தின் விளைவு முதலாவதாக இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் அந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு, அப்பாவை விட்டு, அப்பாவுடைய சமூகத்தை விட்டு விலகி போனானே, அந்த இளைய குமாரனை குறித்து நாம் சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி எல்லாவற்றையும் அவன் இழந்தான். பின்பு தேசத்திலே பஞ்சம், அவன் குறைவுபட தொடங்கினான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறைவு, ஒரு பஞ்சம், அவனுக்கு ஒரு நஷ்டம், அவன் பெரிய இழப்பை சந்திக்கிறான். அதாவது அவனுக்கு உரியவைகளிலே பாதுகாப்பு இல்லை. அவனுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது. முதலாவது, எப்பவும் நம்ம பின்மாற்றம் வரும்போதெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி என்ற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். யாரையும் ஆண்டவர் என்னை விட்டு நீ போயிட்டல, நீ வெளியே போயிடு, தொலைஞ்சு போயிடுன்னு சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. நம்ம தான் அந்த அவருடைய கரத்துக்குள்ளேருந்து வெளியே வரோம். அவருடைய செட்டைகளை விட்டு வெளியே வரோம். அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வரோம். நமக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்கு நாம் தான் வழிவகுத்து கொள்ளுகிறோம். மறந்துடாதீங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாரே பிரதர் அப்படின்னு நம்ம யாரும் ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. நம்ம தேவனை விடும்போது, நாம் கடந்த 3 நாட்களை தியானித்தோம்ல, அதாவது தவறான இடம், தவறான நபர், தவறான தீர்மானம் நமக்குள்ளாக பின்மாற்றத்தை கொண்டு வருகிறது. தேவனை விட்டு விலக செய்கிற, தேவனை விட்டு விழுகிற, தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தை இழக்கின்ற அந்த பின்மாற்றம் நமக்குள்ள பாதுகாப்பற்ற நிலைமையை ஏற்படுத்தும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்க, அவனுக்குரியவைகள், பின்மாற்றத்தில் விழுகிறவன் அவனுக்குரியவைகளை இழக்கிறான். இரண்டாவது, பின்மாற்றத்திலே விழுகிற ஒரு மனிதன் அவனே பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். பாருங்க, எருசலேமிலிருந்து அவன் எரிகோவுக்கு செல்லுகிறான். He went down to Jericho என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த ஸ்தானத்திலிருந்து வழி விலகுகிறான். எரிகோ அது ஒரு சாபமான ஒரு இடம், அது ஒரு சாபத்தீட்டான ஒரு இடம். அப்போது இந்த மனுஷன் பரிசுத்த நகரத்திலிருந்து எரிகோவுக்கு கீழே இறங்குகிறான். அவன் சறுக்குகிறான். அவன் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறான். கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஓமை நல்ல சமாரியனுக்காக சொல்லப்பட்டது இருந்தாலும், இந்த ஓமையினுடைய அந்த கருவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவன் சில முக்கியமான காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். அது ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டிய காரியம். அப்போது நம்ம ஒரு நாளும் பின்மாற்றத்திற்குள் சென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சத்ருவின் கையிலே நாம் இழந்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை உணர்றீங்களா? நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு பாதுகாப்பே இல்லை, எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என் வேலையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, அடுத்தது எனக்கு என்ன நடக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்குமா, நான் வாழ்வேனா, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதை மாதிரி யோசிக்கும் போதெல்லாம் மனதில் ஒன்று நினைத்து கொள்ளுங்க,
எங்கேயோ ஒரு இடத்துல பின்மாற்றம் தலை தூக்குதுன்னு அர்த்தம், பின்மாற்றம் எட்டி பார்க்குதுன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பயம் வராது, நம்ம அந்த இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சுனாலே அவனுக்குள்ள பின்மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல ரியலைஸ் பண்ணணும். முதல்ல நான் எங்கே பின்வாங்கி போயிருக்கேன், ஏன் எனக்கு இந்த இன்செக்யூரிட்டி? ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எனக்கு இந்த இன்செக்யூரிட்டி வரவே வராது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எனக்கு அந்த பயம் வராது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லைன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படவே மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டி. நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், என் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு, என்னை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார் அப்படின்ற ஒரு தெளிவும் ஒரு நிச்சயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை வைத்திருக்கிறவர் கர்த்தர். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்குள் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை யாரும் எடுக்க முடியாது, தடுக்க முடியாது. பயப்படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு பெரிய பயத்தோட எதிர்காலத்தினுடைய கேள்விக்குறியோட கூட இருந்தீங்கன்னா பின்மாற்றம் தான் அதற்கு காரணம். என்ன செய்கிறது? திரும்ப வருவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 2 வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 1:17 வசனம். எரேமியா 2:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நீ தான் அவரை விட்டுட்டேன்னு சொல்கிறார். நம்மளை நடத்திட்டு போனார், அவர் தான் நடத்தினார், நம்ம தான் அவரை விட்டுட்டோம். அதனால தான் இந்த இழப்பு, அதனால தான் இந்த பயம், அதனால தான் இந்த பிரச்சனை. திரும்ப வந்துட்டா அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். திரும்ப வந்துட்டா அவர் நமக்கு எதிர்கால நிச்சயத்தை தருகிறார். திரும்ப வந்துட்டா அவர் எதிர்காலம்லாம் அப்படியே படம் பிடிச்சி கொண்டாந்து காட்ட போகிறாரா? இல்லை, அவர் எனக்கு கொடுக்குற தைரியம். ஏன்னா நான் அவருக்குள் இருப்பதினாலே அவர் என்னை பார்த்து கொள்வார். இன்னைக்கு அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட வாழ ஆரம்பிக்கலாமா? எரேமியா 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனமும் வாசிக்கிறேன். அவர் கேட்குறார் பாருங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நீ என்ன அநியாயம் கண்டாய்? ஒருவேளை இன்னைக்கு உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் பேசுகிறத கேட்டு அந்த ஒரு இன்செக்யூர்டு லைஃப்குள்ளே போகிறத விட தேவன்கிட்ட திரும்பி வந்துடுவோம். அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். எரேமியா 15:6 நான் வாசித்துறேன். எரேமியா 15:6. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் அழிக்க விரும்பலை. திரும்பி வந்துடுவோம். ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லி அவரை பற்றி கொள்வோம். எதிர்கால நிச்சயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எதிர்கால பயம், அந்த எதிர்கால நிச்சயமற்ற தன்மை, எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு காரணமே எங்கள் பின்மாற்றம்தான் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கவனத்தோடு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தருக்குள் நாங்கள் நடக்கிறோம். அவர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் நிச்சயத்தையும் வைத்திருக்கிறார் என்ற அந்த தெளிவை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். உம்முடைய நாமம் தமது பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.